நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைவருக்கு என்னென்ன தகுதியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? முதல்ல லா அண்ட் ஆர்டர் கரெக்டாக இருக்கும் bro. சரி, இப்போ லா அண்ட் ஆர்டர் எப்படி இருக்குது? ரொம்ப மோசமாக தான் ப்ரோ இருக்குது. ஒரு என்கொயரி கூட்டிகிட்டு போயிட்டு என்கொயரி மட்டும் பண்ணலாமா அவங்கள அடிச்சு இப்போ இது அஜித்குமார் 2 பேர் ரீசெண்டாக ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த மாதிரி பொள்ளாச்சி சம்பவம் நடந்துச்சு. அது எல்லா ஆட்சியுமே நடக்கிறது தான். அதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். இன்னும் உங்கள் வீட்லேயும் லேடிஸ் இருக்காங்க, என் வீட்லேயும் லேடிஸ் இருக்காங்க. எல்லாத்துக்குமே பாதுகாப்பு கண்டிப்பாக வேணும். ஸோ ஆமாம், இப்போ நிறைய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தான் இருக்குது. இப்போ இந்த கவர்மெண்ட் லா அண்டர்லையும் இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்கிறீங்க, பெண்கள் பாதுகாப்புலையும் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ இந்த கவர்மெண்ட் 26 திரும்ப வருமா? வரும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கே, இந்த பிரச்சனைகள் இருந்தாலும் திமுக தான் வரும் எப்படி சொல்கிறீங்க? இல்லை, இப்போது அது ரொம்ப வருஷமாக இருக்கிற கட்சி. அதனால் அவங்களுக்கான பேக்கப் நிறைய இருக்குது. மக்கள்கிட்ட எப்படி இப்போ அப்ரோச் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துக்குமே அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் இருக்குது. 70 வருஷமாக இருக்கிறாங்க. ஒரு ரீசெண்டாக இப்போ தான் நுழைஞ்சிருக்காரு. அதனால் அவரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம். சப்போர்ட் பண்ணலாம். சரி, இந்த இடத்துல சீமான் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு ரொம்ப வருஷமா. எதுக்கு ப்ரோ? பொய்யே பயங்கரமாக பேசுறவர். புரியல. ஒரு பொய்யே பயங்கரமாக பேசுகிறவர், அவ்வளோதான். இப்போ ஒரு லாஸ்ட்டாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன். அந்த ஒரு திருக்குறள் மாதிரி ஏதோ ஒன்று சொல்லியிருந்தார். அதுக்கு ரியாக்ஷனை அதே வசனத்தை சிவகார்த்திகேயன் ஒரு ஸ்டேஜில் பேசியிருப்பார். அது ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் தெரியுதுல்ல. அப்படின்றப்போ அதை தான் சொல்கிறேன். அவர் பயங்கரமாக நல்ல விஷயம் நிறைய பேசுகிறாரு. பட் அவர் ட்ரோல் பண்ணுறது அதிகமாகிடுச்சு.